பீகார்ல யார் ஆட்சி பண்றாரு எல்லாருக்கும் தெரியும். நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி ஆட்சி தான். ஆனா அங்கேயே வந்து நிதிஷ்குமார் வந்து ஆளுநர் கொடுத்த தேநீர் விருந்த புறக்கணிச்சிருக்காரு. இதுதான் பெரிய ஒரு இதுவா பாக்குறாங்க. ஒரு காபி தான் குடிப்பாங்க, விசித்திரமா பாக்குறாங்க. அது காபி குடிப்பாரா டீ குடிப்பாரான்னு தெரியல. ஆனா எதுக்காக புறக்கணிச்சாங்க அப்படின்ற செய்தி வந்து அரசியல்லையே பெரிய ஒரு புயலை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா பொதுவாவே வந்து எதிர்கட்சிகள் ஆட்சி செய்ய மாநிலத்தில் ஆளுநர் இருப்பாங்கல்ல, அவங்க கொடுக்குற தேநீர் விருந்து தான் அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் புறக்கணிப்பாங்க. ஆனா பீகார்ல வந்து பாஜக ஆட்சி தான் போயிட்டு இருக்கு. பாஜகவும் நிதிஷ்குமார் தான் ஆட்சி பண்றாங்க. இன்னொன்னு மத்திய பாஜக அரசுக்கு நிதிஷ்குமார் சப்போர்ட் பண்றாரு. நிதிஷ்குமாரோட கட்சி இருக்க போய் தான் பாஜக வந்து மெஜாரிட்டி வச்சிருக்காங்க இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு அன்னோன்மையா இருக்கிற சமயத்துல எதுக்காக நிதிஷ்குமார் திடீர்னு டீ பார்ட்டியை புறக்கணிச்சாரு? ஏன்னா 26ஆம் தேதி காலையில கொடியேற்ற விழால நிதிஷ்குமார் கலந்துக்கிறாரு. கவர்னர் மாளிகை இருக்கக்கூடிய அந்த சாலைக்கு எதிர்ப்புறம் இருக்க சாலையில தான் நிதிஷ்குமார் வீடு இருக்கு. ஆப்போசிட்ல தான் இருக்காரு. நினைச்சா டக்குன்னு கவர்னர் பார்த்து வந்துடலாம். காலையில வந்தவர் எதுக்காக ஈவினிங் நடந்த டீ பார்ட்டியில வரல அப்படின்ற கேள்வி வந்து பீகாரை தாண்டி எழுதிருக்கு. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்றாங்க. திடீர்னு உடம்பு சரியா போயிருச்சு, அதனால கலந்துக்க முடியலன்னு ஒரு காரணத்தை சொன்னாலும், இன்னொரு காரணம் வந்து என்ன பண்ணா, நிதிஷ்குமார் பின்னாடி இருக்கக்கூடிய அவரோட அரசியல் பின்னணி தான். அவர் டக் டக்குன்னு மாறுவாரு, எப்ப முடிவெடுப்பான்னு அவருக்கே தெரியாது. இந்த ஒரு காரணத்தை வச்சு இந்த ஆண்டு இறுதியில் பீகார் தேர்தல் நடக்கிறதுனால ஆளுநரை நிதிஷ்குமார் புறக்கணிச்சிட்டாரு. இது வந்து பாஜகவை புறக்கணிக்கிறது கூடிய ஒரு ஹிண்ட் தான். வரக்கூடிய தேர்தலில் வந்து நிதிஷ்குமார் நிச்சயமா பாஜக இருந்து வெளியில வந்துருவாரு அப்படின்ற பல்வேறு கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு வராங்க.